Hey guys, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ வேரியபிள்ஸ் வந்து நமக்கு ஒரு வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே இருக்குது. பட் பைத்தானில் வந்து நீங்கள் வேரியபிள்ஸ்க்கு வந்து அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ C++லலாம் வந்து நம்ம டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணணும். ஐ மீன் ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ட் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப் வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ அது என்ன இன்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸோ நம்பர் டைப்பில் வர வேல்யூஸ் எல்லாமே வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு வந்தால் அதை வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இங்கே இப்போது ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து எப்படி பைத்தானில் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இங்கே வந்து ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஜே அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ ஐஜே, ஸோ நீங்கள் வந்து இங்கே I + J, ஸோ இந்த மாதிரி கொடுத்தும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து x = I + J, ஸோ இந்த மாதிரி பண்ணி ஸோ இந்த x அப்படிங்கிறத வந்து இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அப்பயும் வந்து 30 தான் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து எப்படி வந்து நம்ம அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ஸோ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாவே அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பைத்தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதாவது டைப் ப்ரிஃபரன்ஸ் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ நம்ம எந்த டேட்டா டைப்பும் வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஏ. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணேன்னா நமக்கு வந்து வெல்கம் டு பைத்தான் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுவே நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 10 பாயிண்ட், ஸோ ஃப்ளோட் ஒரு டபுள், ஸோ எந்த வேல்யூ வேணும்னாலும் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து நமக்கு அது என்ன இன்டீஜர் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து டைப்பை எடுத்துக்கும். ஸோ நம்ம டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வேரியபிள்ஸ் வந்து பைத்தானில் எல்லா வேரியபிள்ஸுமே வந்து நமக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் இங்கே ஸ்மால் ஏ தான் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே இங்கே போய்ட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு வந்து எரர் அடிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன அன்ரிசால்வ்டு ரெஃபரன்ஸ், ஸோ ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து இன்டீஜர் வேல்யூஸை வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஆட் பண்ணி சம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்க, அதாவது இங்கே லைக் ஸோ இங்கே வந்து என்ன ஸோ இங்கே வந்து வெல்கம் டு உடனே நிறுத்திட்டு ஸோ இங்கே வந்து ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து C = A + B. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மெசேஜ் தான் வருது, வெல்கம் டு பைத்தான். ஸோ அதாவது இங்கே இன்டீஜர் வேல்யூஸை வந்து கொடுக்கும்போது அது வந்து சம் பண்ணி நமக்கு வேல்யூவை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்கும்போது நமக்கு வந்து கன்கான்டினேஷன் பண்ணி வந்து நமக்கு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வேரியபிள்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ வேரியபிள்ஸில் பெருசாக இது பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே வந்து வேரியபிள்ஸ் வந்து சேம் ஒரே வேலையை தான் வந்து செய்யுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி பைத்தானில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.